என்ன என்னடி சவுண்ட் விடுற? இந்த பாருங்க, வெண்ணிலா அணையெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடல. நானும் ருத்ரா வந்தா கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சோம். அப்ப கூட அவங்க வேணாம் வேணாம் தான் பயந்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களும் ஒன்னும் உட்கார்ல. இது வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எல்லாரும் எனக்கு எதிரா செட்டு சேர்றீங்களா? நீங்க சொன்னீங்க சரி, மேடம்க்கு எங்க போச்சு புத்தி? அவ சொன்னா நீ உட்காந்து சாப்பிடுவியா? எனக்கு எங்க போச்சு புத்தி? சாப்பிடுவியா? சாப்பிடுவியா? சொல்லு, சாப்பிடுவியா? எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்பேன்? ஸ்வேதா சொல்லு, சாப்பிடுவியா? என்ன பண்ற நீ? சொன்னா கேளு, எல்லாம் பாக்குறாங்கல்ல. எல்லாருக்கும் தெரியட்டும் இவன் யோகியது என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன பண்ணா தெரியுமா? பொய் சொல்ற, என்கிட்டயும் பொய் சொல்றா இவன். போட்டியில இவளை என்னால ஜெயிக்க முடியல. நான் தோத்துட்டேன். இவகிட்ட தோத்துட்டேன். நீங்களும் பாத்தீங்களா? அண்ணா, கல்யாண விஷயத்திலேயாவது நான் இவளை ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சே ஆகணும். என்ன ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா, நான் பைத்தியம் தான். கேவலம். இந்த வெண்ணில யாரு? இந்த வீட்டுக்குள்ள ஒரு சாதாரண ஆள் இவன். ஆனா எனக்கு இவனுக்கு கிடைக்கிற மதிப்பு கூட கிடைக்கல. நான் வேஸ்ட், நான் தோத்துட்டேன். என் லைஃப்ல நான் தோத்துட்டேன், என் கல்யாணத்துல நான் தோத்துட்டேன், மொத்தமா நான் தோத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கிடைக்காது. எனக்கு எதுவுமே வேண்டாம், 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 வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பைத்தியம். நான் பைத்தியம் ஆயிட்டேன். என்னால ஜெயிக்க முடியல. நான் தோத்து போனவன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். மாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உண்மையிலே நீங்க கஷ்டப்படுவீங்க. இல்ல, வேண்டாம், வேண்டாம். நான் பைத்தியம் ஆயிட்டேன். நான் ஒரு பைத்தியம். மாமா, பைத்தியம் என்ன பண்ண தெரியுமா? அப்புறம் அழுவோம். நீங்க தானே என்ன பைத்தியம்னு சொன்னீங்க. ஒண்ணும் இல்ல, இங்க பாரு. இங்க பாரு ஸ்வேதா, நான் சொல்றது கேளு ஸ்வேதா. நான் கேட்க மாட்டேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? என்னால முடியல.
எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. எனக்கு எந்த உணர்வுமே இல்ல. இல்ல, எனக்கு மொத்தமா எல்லாமே அழிஞ்சிருச்சு. முழுக்க முழுக்க பைத்தியமா மாறி நிக்கிறேனோ. வெண்ணிலாவை ஜெயிக்க முடியாதுன்னா பைத்தியம், பைத்தியம், தோத்து போன பைத்தியம் தான். ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன ஆச்சு? ஸ்வேதா பாஸ் ஸ்வேதா ஸ்வேதா தண்ணி எடுத்தோ. ஸ்வேதா பாஸ் ஸ்வேதா ஸ்வேதா, ஸ்வேதா பாஸ் ஸ்வேதா ஸ்வேதா எந்திரடி. அட, இதானே. ஸ்வேதா பாருமா, பாரு இங்க பாரு ஸ்வேதா குடிச்சு பாருமா. ஸ்வேதா, ஸ்வேதா ஸ்வேதா, ஸ்வேதா. ஹாஸ்பிடல் கூட்டா புடி புடி மாமா புடி மாமா. சீக்கிரம். நான் அவ்வளவு தூரம் சொன்னேனே ஜனனி, கேட்டியா நீ? இப்ப என்னாச்சு பாத்தியா? ஒரு சின்ன விஷயம் பண்ண போய் இப்ப ஸ்வேதாக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு. கல்யாண சமயத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அண்ணி பேசாம இருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஸ்வேதாக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. இல்ல, பயமா இருக்கு. அப்படி மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஜனனி. டாக்டர் டாக்டர் ஸ்வேதா ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க டாக்டர். கவலைப்படாதீங்க, நான் பாக்குறேன். என்ன மாமா இது? நம்ம வீட்டுல மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது? வீட்டு ஹாஸ்பிடல், ஹாஸ்பிடல் வீடு, என்ன ஏதோ தப்பா இருக்கு மாமா. அண்ணி என்ன இது இப்படி பண்றீங்க? இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. நான் குழந்தை மாதிரி தான் நடந்துகிட்டேன். உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு ஸ்வேதாக்கா கூட நான் போட்டி போட்டேன். ஒருவேளை உங்க பேச்ச கேட்காம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. ஸ்வேதாக்காவும் நல்லா இருந்திருப்பாங்க. நான் போட்டி போடாமலே இருந்திருக்கலாம். மொத்த மாமா சாப்பிட்ட இலையில உட்காந்து சாப்பிடாமலே இருந்திருக்கலாம். உங்க பேச்ச கேட்டது தப்பா போயிடுச்சு. இப்போ ஸ்வேதாக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இத பாருங்க அண்ணி, அவங்கள நினைச்செல்லாம் நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீட்ல நீங்க வந்த நாள்ல இருந்தே அவங்க உங்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. அப்படி ஒரு கொடுமைக்காரிக்காக இப்படி நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இறக்கப்பட்டு தான் நீங்க வீணா போயிட்டு இருக்கீங்க அண்ணி. மத்தவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு முத்த அண்ணன் வேணும்ல? ஆமா அண்ணா, ஆமான்னு சொல்லுங்களேன். அதை விட்டுட்டு எதுக்காக உங்க மனசுல இருக்கிறத மறைச்சிட்டு சிரமப்பட்டு இருக்கீங்க? என்னால அப்படி சொல்ல முடியாது ஜனனி.
அப்படிலாம் நான் சொன்னா முத்து மாமா என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியலையே. அவரு சம்மதத்தோட தான் அவருக்கு நிச்சயம் எல்லாம் நடந்து பத்திரிக்கை அடிச்சு கல்யாண ஏற்பாடு ஆயிருக்கு. இப்ப போய் நான் அதை சொல்லலாமா? என் ஆசையை எப்படி ஜனனி நான் வெளிப்படுத்த முடியும்? அண்ணி, நீங்களும் மாற போறதில்ல, உங்களை சுத்தி நடக்கிற எந்த விஷயமும் மாற போறதில்ல. என்னைக்கு நீங்களா மாறி எங்க அண்ணன் கிட்ட உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா நீங்களே சொல்றீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். நீ 1000 சொல்லு, என் மனசு தாங்க மாட்டேங்குது. எனக்கு ஸ்வேதாக்காவை போய் பார்த்து பேசணும் போல தோணுது. ஆனா அங்க போனா என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு. அண்ணி, சத்தியமா சொல்றேன், என்னால உங்களை எல்லாம் பேசி திருத்த முடியாது. என்ன வெண்ணிலா சித்தி, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும்ல. நான் சின்ன பாப்பான்னு கூட பார்க்காம என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நீ இவ்ளோ அழுதுட்டு இருக்க. நான் என்ன பண்றது? அவங்க என்னாலதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் நான் அழுவுறேன் ருத்ரா. இமிடியேட்டா ஐசியூக்கு மாத்திருங்க. ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார். டாக்டர், ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. உட்காருங்க. இத பாருங்க முத்தரசன், நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டுக்கோங்க. இத கேட்டு குழப்பிக்க வேண்டாம். டாக்டர், என்ன நீங்க இப்ப புதிர் போடுறீங்க? நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு டாக்டர். பயப்படாதீங்க, ஸ்வேதாவுக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டேன். உடல் ரீதியா அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு அவங்க பிஹேவ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் தோணுது எனக்கு. நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவங்க வாய் விட்டு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப நாளா இருக்க பல பிரச்சனைகளோட அழுத்தத்தால ஏற்பட்ட விளைவுதான் இப்படி திடீர்னு வெடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான காரணத்தை முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா சைக்காட்ரிஸ்ட் மூலமா அவங்கள ஹிப்னாட்டிசம் பண்ணி உறக்கத்துல ஆழ்த்தி ஆழ் மனசுல உள்ளதை தெரிஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்படி அவங்க சொல்ற விஷயங்கள் மூலமா தான் அவங்க மன பாதிப்பு எதனாலன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நாங்க சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க முத்தரசன்? நீங்க சொல்றீங்க அது சரியாதான் இருக்கும். என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க டாக்டர். நான் சைக்காட்ரிஸ்டா வர சொல்லிருக்கேன். அவர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நீங்களும் கூட இருக்கலாம். அப்பதான் அவங்களோட எண்ண ஓட்டம் என்ன, அவங்களோட அடிமனசுல இருக்க ஆசைகள் என்னன்னு எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரி டாக்டர், நான் கூடவே இருக்கேன். ஆனா அவங்க என்ன சொன்னாலும் சரி, தைரியமாவும் துணிச்சலாவும் ஃபேஸ் பண்ண பாருங்க. அவங்கள சீக்கிரமா கியூர் பண்ணிடலாம். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. சரி டாக்டர், வாங்க. ஸ்வேதா, மூச்சை ஆழமா இழுத்து விடுங்க. நல்லா ஆழமா இழுத்து விடுங்க பாப்போம். இப்ப
நீங்க ஆழ் மனசோட உறக்கத்துக்கு தயாராயிட்டீங்க. உங்க உடம்பு லேசாயிடுச்சு. ஒரு இறகு போல இருக்கு. காத்துல மிதக்கிற இலைய போல உங்க உடம்ப இப்ப ரொம்ப லேசா ஃபீல் பண்றீங்க. மனசும் லேசா இருக்கு. ஆமா ஆமா டாக்டர். இப்ப நம்ம ஞாபகங்களை மெல்ல பின்னோக்கி நகர்த்தி கொண்டு போவோமா? இப்போ உங்களுக்கு வயசு 5. இப்போ உங்களுக்கு 5 வயசு தெரியுதா? 5 வயசுல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியுது டாக்டர். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன். அப்பா அம்மா கூட விளையாடிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடுறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி வருவோமா? இப்போ நீங்க ஸ்கூல் முடிக்கிற வயசு, அதாவது நீங்க காலேஜ்ல சேர போற பருவ வயசு. இப்போ என்ன பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கு போறேன். சினிமாக்கு போயிட்டு வந்து ஹோட்டல்ல சாப்பிடுறோம். பயங்கர ஜாலியா இருக்கு. ஹாப்பினஸ். காலேஜ்ல சேர போற அப்ளிகேஷன் என் கையிலேயே இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போவோம். உங்க காலேஜ் ஃபைனல் இயர். இது காலேஜோட ஃபைனல் டே. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ உங்களுக்கு என்ன விஷுவல்ஸ் தெரியுது? சந்தோஷமா இருக்கேன். எல்லாருக்கூடயும் சிரிச்சு பேசி அழுது கை குலுக்கி எல்லாமே நடக்குது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐம் ஹாப்பி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்வேதா, நீங்க உங்களுடைய மாமா முத்தரசன் வீட்ல இருக்கீங்க. நீங்க இங்க வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸ்வேதா, நீங்க படிச்ச பொண்ணு, புத்திசாலியும் கூட. மனச போட்டு இருக்க கூடாது. மனச முழுமையா திறந்து விடுங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அத பேச நீங்க அனுமதிக்கணும். எந்த வகையிலையும் அதுக்கு நீங்க கடிவாளம் போடக்கூடாது. பேசுங்க. உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது. மனசளவுல ஒரு சின்ன கீறல் விழுந்திருக்கு, அவ்வளவுதான். இப்போ நீங்க இவ்வளவு பாதிப்படைஞ்சு கோபப்பட்டு பிஹேவ் பண்ணீங்களே, அதுக்கு காரணம் இருக்கு. கண்டிப்பா உங்க உள் மனசுல ஏதோ பாதிப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அது என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்வேதா, ப்ளீஸ். என் வாழ்க்கையில இப்போ வரைக்கும் ஒரே பிரச்சனை, அந்த வெண்ணிலாதான். அவதான் பெரிய பிரச்சனை. என் எதிரியே அவதான். ஆரம்பத்துல வெண்ணிலாவை நான் பெருசா போட்டியாவே நினைக்கவே இல்லை. அழகுலயும் தகுதியிலையும் படிப்பிலையும் வசதியிலையும் எந்த வகையிலையும் அவனுக்கு சமம் இல்லை. ஆனா எப்போ எனக்கு என் மாமா மேல பிரியம் வர ஆரம்பிச்சதோ அப்பவே வெண்ணிலா மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சது. ஏன்னா மாமாவை அடையறதுக்கு எல்லா விஷயத்திலயும் அவதான் எனக்கு போட்டி. என்னோட ஒரே ஆசை லட்சியம் எல்லாமே முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுதான். ஆனா அதுக்கு அவதான் தடையா இருக்கா. அவ மட்டும் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன். எனக்கு அவளை பாக்குறதுக்கே பிடிக்கல. அவ என் கண்ணு முன்னாடி இருக்கவே கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அவளை என் வாழ்க்கையை விட்டு போக வைக்கவே முடியல. அவகிட்ட நான் திரும்ப திரும்ப தோத்து போய்கிட்டே இருக்கு. எனக்கு தோத்து போக பிடிக்கவே இல்லை. எனக்கு மாமானா ரொம்ப இஷ்டம்.
இந்த ஊருக்கு வரும்போது நான் சாதாரணமா தான் வந்தேன். எப்போ இந்த கல்யாண ஆசை என் மனசுக்குள்ள வந்ததுன்னா என் மாமாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான். அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு புரிய வந்துச்சு. மாமாவை நான் அடையறதுல இருக்கிற ஒரே தடை அந்த வெண்ணிலாதான். என் மனசுல மாமா இல்லன்னு என்கிட்டயும் போய் சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் எங்க கல்யாணம் நடக்க விடாம பண்றான். அவ மட்டும் எனக்கு போட்டியா இல்லைன்னா என் முத்தரச மாமா என்ன நேசிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு.